குட் மார்னிங். இது வந்து காலையில் மார்னிங் விலாகு. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோங்கிறத, மதியம் வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் என்ன பண்ணுறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனேவே சைக்கிள் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சோமே எல்லோரும். சைக்கிள் எடுத்துட்டாங்க. சைக்கிளுக்கு அந்த பம்புக்கு சண்டை. இது ஏதோ வினோத பொருள்னு நினச்சிட்டு சின்ன பையன் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கான், காற்றடிக்கிற பம்பை. அப்புறம் இன்றைக்கி தியானேஷ் கபோர்டு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டு தியானேஷோட ஒரு ரேக்கு. அவனுக்கு பேண்ட்டே இல்லையாம்மா, அவனுக்கு வந்து போடுறதுக்கு ரெகுலர் யூஸுக்கு. ஸோ இன்றைக்கி மடித்து பார்க்க போகிறோம். பேண்ட் எவ்வளோ இருக்குது, சட்டை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போட முடியும்னு. கூட சேர்ந்து அவனும் வேலை பார்க்க. இதில் எத்தனை பேண்ட் இருந்தால் உனக்கு புது பேண்ட் எடுக்கணும்? ஓகே, ரெடி. மேலே கீழெலாம் காட்ட முடியாது, ஏன்னா மேலே எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, கீழே என்னோடய ட்ரெஸ் தான் இருக்குது. இந்த ஒன்று தான் அவனுக்கு. ஸோ மடிக்கலாம். உனக்கு எந்த வேலையும் இல்லை இங்கே. ஓகே, இங்கே போடு. மொட்டை நீ தள்ளிக்க. ஏன்டா போடக்கூடாது, பாயில் எடுத்து போடணும். இதெல்லாம் துவைச்ச துணி மகிழ. விளையாடு ஜாமான் கொஞ்சம் தள்ளி வச்சிரு. மடிக்கலாம் மடிக்கலாம், அப்படி தான் மடிக்கணும். மடித்து அடுக்கி வைக்கலாம். நீ விடு. இவங்க 2 பேரை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. நீ தான் ஹெல்ப் பண்ணுற. சவுண்ட் இல்லாமல் பேசு. ட்ரெஸ்ஸு குடவுனே உள்ளே வச்சுருக்கானாம்மா, அதான் சொல்கிறான். ஏய் எடுடா, ஏன்டா அது கூட போராடிட்டு இருக்க? சரி, அதான் அது வேணாம், எது வேணாம் கழிக்கிறதுக்கு தான் மடிக்கவே போகிறோம். எடுத்துட்டியா? உட்காரு, கீழே ரவுண்டாக உட்காருங்க, மடிக்கலாம். இவ்வளோ போராடி எடுத்தோமே, ஆனால் நான் கடைசியில் ஃபைலெல்லாம் மடித்தது எல்லாமே நான் தான் நீட்டாக மடித்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் நான் டவுசர்ஸ் தான் நிறையா இருக்குது. பேண்ட் வந்து 2 தான் இருக்குது அவன் சொன்ன மாதிரி. சரியான அவனுக்கு பேண்ட்ஸ் எடுக்கணும், நைட் பேண்ட்டு மாதிரி. சட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் தம்பிக்கு எடுத்து வச்சிட்டோம். அடிக்காச்சு, இவ்வளோதான். இதில் கொஞ்சம் கோட்டு ஹூடி அந்த மாதிரி. இது பேண்ட்டு, இது வந்து சட்டை வேஷ்டி. இது ரெகுலர் பேண்ட்டு, ரெகுலராக போகிற டிஷர்ட்ஸு. இவ்வளோ தான். இதில் எடுத்து இங்கே வைக்கிற நீ இல்லைன்னு வையன், உன் மொட்டை மண்டை இருக்காது சொல்லிட்டேன் நான். ஒரு வாரத்தில் கொச்சமச்சன்னு களைச்சேன்னு வையன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, நான் சமைச்சிட்டு வரேன்னு. அதுக்குள்ளே ஒரு சண்டை. இவனோடது அவன் எடுத்து, அவனோடது இவன் எடுத்து சண்டை கட்டிட்டு நின்னானுங்க. சமாதானப்படுத்திட்டு போயிட்டு லெமன் சாதம். இல்லை எதுவுமே போடல, வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா மட்டும்தான். ஏன்னா கடலப்பருப்பு, சில பேர் வெள்ளைப்பூடெல்லாம் கூட போடுவாங்க, அதெல்லாம் போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கூட்டு. இதுவும் சிம்பிள். அப்புறம் உருளைக்கிழங்கு. எல்லாமே சிம்பிளான டிஷ் தான் இன்றைக்கி. அதிகப்படியான வேலையே கிடையாது, ஏன்னா வேலையெல்லாம் பசங்களோட தான். அதனால் இங்கே சமையலை வந்து சிம்பிளாக வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு. அதை முடிச்சுட்டு போய் பார்த்தோன்னா, திங்கிற பொரியை வீடு ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அட்டகாசம் நடக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த விலாகை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. இன்றைக்கி ஒரு உருப்படியான வேலை, தியானேஷ் கபோர்டை க்ளீன் பண்ணிட்டோம். பாய்.